Hi dears, and இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டே இன் மை லைஃப் vlog வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்க இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யுது அண்ட் ஆல்சோ இடியும் அப்பப்போ அடிக்குது. ஸோ பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு vlog வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பாதாம் பிசுனும் சியா சீட்ஸும் வந்துட்டு நான் மார்னிங்கே ஊற வச்சிட்டேன். பிகாஸ் 2 நாளாக வந்துட்டு நான் இதை ஊற வைக்க மறந்ததுனால இன்டேக்காக எடுக்கவே கிடையாது. ஸோ அதனால இன்னைக்கு மார்னிங் ஞாபகம் வந்ததுமே இதை நான் வந்துட்டு ஊற வச்சிட்டேன். அண்ட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் கெயினுக்கு சில டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுட்ஸ் எல்லாமே இன்டேக்காக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாமே நான் வந்துட்டு ஃபர்தர் வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்கின் கேர் தான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் ஸ்டார்ட் ஆகிற டைம் அப்படின்றனால இந்த பிம்பிள்ஸும் வர ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. அண்ட் அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தனால எனக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப கூட அந்த பெயின் ரொம்ப ஹெவியாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுதான் இப்படி காட்டிகிட்டே நான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். அண்ட் இந்த மாதிரி ஆக்னே ஸ்கின் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த மாதிரி டிஷ்யூஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கர்ச்சீஃப் யூஸ் பண்ணுறது அண்ட் அதை ரிப்பீட்டடாக ஒரு நாளைக்கு ஒரே கர்ச்சீஃப் அண்ட் டவல் எல்லோரும் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணவே கூடாது. அண்ட் செப்பரேட்டாக இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃபேஸ் வாஷ்க்கும் ஒவ்வொரு டிஷ்யூ வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும் போது அண்ட் ரொம்பவே ஹைஜீனிக்காகவும் இருக்கும். அந்த பிம்பிள்ஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகாமையும் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நான் மோஸ்ட்லி ஒரு 2 இயர்ஸாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு மினிமலான ஒரு நல்ல ஸ்கின் கேர் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ரொம்ப நிறையா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே விட்டாச்சு. அண்ட் சீரம் கூட நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. அண்ட் நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டோனர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் கூட ஸ்கிப் பண்ணிடுறேன். அண்ட் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் அந்த சன்ஸ்க்ரீனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்குற ஒரு சன்ஸ்க்ரீனாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கனால அண்ட் மாய்ஸ்சரைசரும் வந்துட்டு நான் கட் பண்ணிட்டேன். அண்ட் அதுவுமே எனக்கு பெட்டராக நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது ஸ்கின்னுக்கு. அண்ட் வீக்லி ஒன்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ஃபோலியேட் வந்துட்டு பண்ணிடுறேன். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு ப்ராப்பராக வந்துட்டு பண்ணுறதுனால ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாகவே இப்போ ஃபீல் ஆகுது. முன்ன மாதிரி ரொம்ப வந்துட்டு பிம்பிள்ஸ் வருது அண்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு வர்றது கிடையாது. அண்ட் இதே மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு ப்ளஷ் தட் இஸ் மேரேஜ் அந்த மாதிரி யோசிக்கும் போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஷைனஷ் அந்த மாதிரி வந்துட்டு போயிடுச்சு. ஓகே ஃபைன். அண்ட் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா புளி சாதம் செஞ்சுருந்தாங்க. ஏன்னு தெரியல, அன்றைக்கி சாட்டர்டே நினைக்கிறேன். அண்ட் அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் 2 செவ்வாழைப்பழம் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்துட்டு இன்டேக்காக எடுத்துகிட்ருக்கேன் இப்போது. அண்ட் இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்றனால ஹேர் ஆயிலும் வந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டேன். அண்ட் ஈவினிங் வாஷ் பண்ணுறப்ப நல்லா வந்துட்டு ஊறி இருக்கும். அண்ட் நம்ம வந்துட்டு ஹேர் வாஷும் பண்ணிக்கலாம் ஈவினிங். அண்ட் பேசிக்கலி சம்மர் சீசன் யாருக்குமே வந்துட்டு பிடிக்காது. பட் இந்த சம்மர் சீசனில் கிடைக்கிற இந்த ஃபுட்ஸ் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் பிடிச்சிருக்கும். ஸோ சேம் அதே மாதிரி தான் எனக்குமே. ஸோ இந்த நொங்கு எல்லாமே எனக்கு ஃபேவரட். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் மாம்பழம் எல்லாமே இந்த சீசனில் கிடைக்கும். அண்ட் பலாப்பழம் அண்ட் வந்துட்டு இந்த தர்பூசணி இந்த மாதிரி சம்மர் சீசனில் வர ஃப்ரூட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் இந்த சம்மர் மட்டும்தான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக இருக்குது மேனேஜ் பண்ணுறது. அண்ட் உங்களையும் நிறைய பேர் இதே மாதிரியே இருப்பீங்க. ஸோ இருந்தீங்கன்னா வந்துட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு இதை தோல் எல்லாமே பீல் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் மதியம் சில பல ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் என்னோடய ஹேர் வாஷ் ருட்டீனும் முடிச்சுட்டேன். அண்ட் அப்போ தான் வந்துட்டு கால் வந்துட்டே இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா பார்சல் டெலிவரி பண்ணுறதுக்காக வந்து இந்த பார்சல் வந்தாலே ஃபஸ்ட்டு வந்தோடனே ஓப்பன் பண்ணிடணும். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும். ஸோ என்ன பார்சல் வந்தாலும் வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்த்துருவேன். அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த கொலாப்ஸ்க்கு எல்லாமே ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அனுப்புகிறாங்க இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றது ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்துட்டு பார்ப்பேன். ஸோ அண்ட் மேக்ஸிமம் வந்துட்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் வரும். அண்ட் ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அப்போல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப குஷியாக இருக்கும். அண்ட் எனக்கு வந்துட்டு இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு வாங்குறதை விட இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் மேக்கப் அதிகமாக நான் ரொம்ப அதிகமாக ப்ரிஃபர் அதனால கம்மியாக தான் வந்துட்டு வாங்கி வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி கொலாபரேஷனுக்கு இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துச்சுனாலே எனக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு பார்ப்பேன். பிகாஸ் நமக்கு ஒரு ப்ராடக்ட்னால் நமக்கு இந்த ப்ராடக்ட்டோட பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியும். பட் அது கூட நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாகவும் சில பல ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க 1 or 2 அந்த மாதிரி. ஸோ அது வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்துட்டு பார்ப்பேன். அண்ட் ரீசென்ட்லி இந்த ஹிலாரி ரோடா அப்படின்ற பிராண்டில் வந்துட்டு கொலாபரேஷன் வந்துட்டு பண்ணியிருந்தோம். ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சேஃப்டியாக வந்துட்டு டெலிவர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு குஷன் பேக்கில் போட்டு. அண்ட் பேக்கேஜிங் ஆல்சோ நல்லாயிருக்கு அண்ட் ப்ராடக்ட்ஸும் அஃபோர்டபுளாக இருக்குது. பர்சனலி இந்த 2 விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஃப்ரம் தி பிராண்ட். உங்களுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்தனே வந்துட்டு பிரித்து பார்த்தாச்சா. நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு என்னோடய ஹேர் வெட்டாக இருந்துச்சு இல்லையா, அதெல்லாமே வந்துட்டு காய வச்சு அண்ட் ஈவினிங் ஹேர் கேர் ரொட்டீன் எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
அண்ட் கேப்பில் வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட வந்துட்டு இந்த கார்ன் வந்துட்டு வேக போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி வந்திருந்தேன். என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு டிஷ் இது ஸ்நாக் இது. அண்ட் ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஸ்வீட் கார்ன். அண்ட் அதுலேயே வந்து பார்த்தோன்னா இதெல்லாமே உரிச்சு அண்ட் அதில் பட்டர் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்றது ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அண்ட் இந்த வாட்டி நான் அப்படி பண்ணல, பிகாஸ் கொஞ்சம் தான் இருந்தது, ஒரே ஒரு சோளம் தான் இருந்துச்சா, அதனால் நான் அப்படியே வந்துட்டு வேக போட்டுட்டேன். அண்ட் அதுலேயுமே பட்டர் போட்டு சாப்பிடுவேன். அந்த டிஷ் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது. அண்ட் அது பாயில் ஆகிற கேப்பில் வந்துட்டு ஹேர் சீரம் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் பன் போட்டுட்டு வந்துட்டேன். அண்ட் இப்போது இந்த ஸ்வீட் கார்ன் ரெசிபி வந்துட்டு பண்ணலாம். அண்ட் இது நல்லா பாயில் ஆகிருக்கும், வித்தின் 5 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடும். அண்ட் இதை வந்துட்டு எடுத்துக்கணும். அண்ட் நீங்கள் இதை உரித்து வேக போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியிலேருந்து எல்லாமே வந்துட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் எடுத்ததுக்கப்புறமா ஒரு க்யூப் சைஸ் பட்டர் வந்துட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் இதை வந்துட்டு அதுக்குள்ளே போட்டிங்கனாலே நல்லா மெல்ட் ஆகிடும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி உடச்சி தான் வேக வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பட்டர் வந்துட்டு நல்லா மேலே தடவி வைக்கணும். அண்ட் அந்த கார்ன் ஹீட்லேயே வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகி அந்த பட்டர் எல்லாமே உள்ளே போயிடும். அண்ட் இதுக்கப்புறமா மேலே வந்துட்டு பெப்பர் அண்ட் சால்ட் வந்துட்டு நல்லா தூவி விட்டுக்கணும். இவ்வளோ தான் டிஷ்ஷு. அண்ட் என்னோடய ரியாக்ஷன்லேயே தெரியும் இது எவ்வளோ எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் வந்துட்டு இந்த வெயிலுக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப இச்சிங்காகவும் இருக்குது அண்ட் ட்ரையாகவும் இருக்குது. ஸோ தட் அன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி லோஷன்ஸ்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நார்மல் டேஸில் இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன். ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஸ்கின்னில் இருக்குது அப்படின்னா அதுக்கு கேர் எடுத்துக்கணும்னு தான் பண்ணிகிட்ருப்பேன். பட் மற்ற டைம்ஸில் இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்டால் பண்ணவே மாட்டேன் நான். அண்ட் நெக்ஸ்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக் ஆர்டரில் வந்துட்டு இந்த டாப்பர்ஸ் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ண மாதிரி வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு நொரிட்டோ வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஷாப்பில் பை பண்ணால் இதெல்லாமே எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும், பட் இதை நம்ம வீட்டிலே மேக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு கிளியராக ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் வந்துட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா நைட் அம்மா சட்னி வந்துட்டு ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் இந்த சுண்டக்காயெலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மரம் வந்துட்டு பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பறித்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு குக்கிங்லாம் வந்துட்டு அவ்வளோவா தெரியாது, பட் ஐ வில் மேனேஜ் அந்த மாதிரி தான். ஸோ யூடியூப் பார்த்துட்டு அதை அப்படியே வந்துட்டு ட்ரை பண்ணுவேன். பட் ஓரளவுக்கு நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி புதுசாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணோன்னா இந்த சிக்கன் நான்வெஜ் வெரைட்டியில் எல்லாமே நல்லாவே ட்ரை பண்ணுவேன். அண்ட் இந்த சுண்டக்காய் வச்சு சட்னியும் பண்ணலாம். ஸோ அந்த ரெசிபி வந்துட்டு நான் யூடியூப் பார்த்து தான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். அண்ட் இதை ஆல்ரெடி நான் வந்துட்டு யூடியூப் பார்த்து 2 டைம்ஸ் வந்துட்டு பண்ணிட்டேன். ஸோ அதனால் அப்படியே வந்துட்டு அதே டிஷ்ஷே ஃபாலோ பண்ணிட்டேன். அண்ட் நல்லாவும் இருக்கும், நார்மலாக சட்னி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் ஹெல்த் வைஸ் ரொம்பவே நல்லாவும் இருக்கும். அண்ட் உங்ககிட்டயும் இந்த காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சட்னியில் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சைட் பை சைடு அம்மா இட்லி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நான் வந்துட்டு சட்னி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன், அவங்க வந்துட்டு அரைச்சிருவாங்க. பிகாஸ் அரைக்கிறதப்ப திரிச்சிரும் இல்லையா, ஸோ அதனால் அதை நான் பண்ண மாட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே கேக்கோட மெட்டீரியல்ஸ் நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வச்சு நம்ம நாளைக்கு வந்துட்டு கேக் பண்ணணும். ஸோ அதுவுமே நான் காட்டுறேன். இந்த கவரில் இருந்த எல்லா திங்ஸுமே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி எங்கெங்கே வைக்கணுமோ எல்லாமே பிரித்து எடுத்து வச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கியாச்சு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேக் ஆர்டர் இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு நாளைக்கு ஃபுல்லாக போகும்னு நினைக்கிறேன். எஸ், இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே கொஞ்சம் யூடியூப் ஒர்க் அண்ட் அந்த மாதிரி சில ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நான் ஈவினிங் கேக் தான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இதில் வந்துட்டு லைட்டாக ஃபாண்டன்ட் ஒர்க்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் அதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் அது வந்துட்டு கொஞ்சம் செட் ஆகணும் அப்படின்னு ட்ரை ஆகணும்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்துட்டு ஒரு பிளாக் ஃபாரஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க. பட் வெளியே வந்துட்டு இந்த ஒரு தீம், தட் இஸ் நொரிட்டோரோட தீமில் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பேட்டு அண்ட் முன்னாடி இருக்க அந்த தட் இஸ் ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி. ஸோ இதெல்லாமே வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவுட்புட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட். அண்ட் பிக்சர் அனுப்பி அந்த பிக்சரில் இருக்க மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அதுவும் நான் சைடில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்துட்டு ஓல்டு கிளிப் தான். ஸோ இது வந்துட்டு நான் 2 days வீடியோ வந்துட்டு எடுத்திருந்தேன். அண்ட் இந்த மாதிரி தான் வந்துட்டு போச்சு. ஸோ இந்த விலாக் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் விலாகில் வந்துட்டு நான் மீட் பண்ணுறேன். ஸோ விலாக் தான் வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ என்னாலையும் விலாக் தான் வந்துட்டு எடுக்க முடிஞ்சுது. ஸோ எடுத்திருந்தேன். அண்ட் இன்னைக்கு கண்டென்ட் வீடியோஸ் 1 to 3 வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மேரேஜ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு போடலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்.